கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதோடைய 1வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை நன்மை செய். நாம் நன்மை செய்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு நாம் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமில்லாமல் நியாயத்தை தேடுங்கள். நாம் நியாயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மளை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்கிறோம் என்று சொல்லி நாம் காண முடியும். ஆகவே நாம் நியாயத்தை, இது நியாயமான ஒரு காரியமா இல்லைன்னா அநியாயமான ஒரு காரியமா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாய் இயேசு எப்படி நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்தாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் நாம் அனுதினமும் நாம் நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் கூறுகிறார். ஆகவே நாம் நன்மை செய்ய படிக்க வேண்டும். என்னங்க நன்மை செய்ய? ஒரு நன்மையுமே எனக்கு செய்ய தெரியாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? வேதம் எப்படியா சொல்லுகிறது? ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை, அதாவது நமக்கு நன்மை செய்ய எதுவுமே இல்லை. அதாவது நம்மகிட்ட பணம் நிறையா இருக்கலாம், ஆனால் என்ன செய்வது என்று சொல்லி நமக்கு தெரியாது. திக்கற்ற பிள்ளைகள், அதாவது ரோட்டு ஓரத்தில் யாராவது ஒரு ஒழுங்கான துணி இல்லாமல் இருக்கும் போச்சுல அவங்களுக்கு நம்ம ஒரு உடையை வாங்கி கொடுக்கலாம், அது ஒரு நன்மை. அது மாத்திரம் இல்லாமல் பசியினால் எத்தனை பேர் கஷ்டத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ஆகாரத்தை வாங்கி கொடுப்பது ஒரு நன்மை. இந்த மாதிரி நன்மையான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய அப்பாவின் இருதயம் அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அடைகிறதா இருக்கிறதாகவே ஒவ்வொரு நாள் நாம் நன்மை செய்ய படிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது கூட நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா நாங்கள் நன்மை செய்ய படிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ அப்பா ஆண்டவரே சப்பா வாட்டி நன்மை செய்ய நாங்கள் சோர்ந்து போய்ட்டோம் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு நாள் நன்மை செய்ய படிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.